வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கிறோம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யூஜிடிஆர்பியில் அவங்களுக்கு ஒரு கேஸ் நடந்ததுனால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா, நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதை விட இது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே ஆஸ் ஏ ஒரு டீச்சராக. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். இதை பகிர்ந்துக்கிறதுக்கு 2 விஷயங்கள். ஒன்று என்னோடய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். ரெண்டாவது இதை பார்க்கும் போது நீங்களும் நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் படிக்க முடியும், நம்மளுக்கும் எல்லா விதமான அறிவும் இருக்குது, திறமையும் இருக்குது அப்படின்னு உணர்ந்து விடாமுயற்சியோடு தொடர்ந்து படித்து கண்டிப்பாக அடுத்து இதே மாதிரி நம்மளும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஃபோட்டோ எடுக்கணும், அதை நம்ம ஸ்டேட்டஸ் போடணும். சும்மா எல்லாமே சின்ன விஷயந்தான். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்க கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு தன்னால் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சென்டரில் படித்த 11 பேரில் 2 பேரை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் என்னால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடிஞ்சுது. மற்ற 2 பேரும் நம்பர் மாற்றிட்டாங்களா என்னென்னு தெரியல, அவங்கள ரீச் பண்ண முடியல. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 2 பேர் யாருன்னா, மாரி சரஸ்வதி மேடம் 182வது ரேங்க்கு, அப்புறம் ஜெயராணி மேடம் 224வது ரேங்க்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, மற்ற 9 பேருனுடைய டீட்டெயிலும் நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 11 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 11 பேருக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 1.5 வருஷம் ஒரு நெடிய தூரத்துக்கும் பிரச்சனைகள் நிறைய கடந்திருப்பீங்க, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. அதெல்லாம் நானும் ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்களுக்குமே கேஸ் நடந்து தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன். உண்மையிலேயே அது பெரிய ஒரு மனதுடம் வேணும் அதை தாண்டி வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி உங்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி ரத்னாவில் படித்து ஒரு 11 பேர் செலக்ட் ஆனாங்க இல்லையா? அதில் 9 பேர் யார் யார் அப்படிங்கிறதையும் அவங்க ஆர்டர் வாங்குகிற அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்ஸஸ் ஜோதி மேடம் ரேங்க் 30 ரேங்க் எடுத்திருந்தாங்க, மார்க் 125. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு கவிதா மேடம் ரேங்க் 71, மார்க் 122 எடுத்தாங்க. மார்க் டிஃப்ரென்ஸை பாருங்களேன். இங்கே 125 மார்க்கு, இங்கே எவ்வளவு 122 மார்க்கு, 3 மார்க் வித்தியாசம். இவங்க ரேங்க் 30, இவங்க ரேங்க் எவ்வளவு 71. அப்போது எவ்வளவு போட்டின்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது எதுக்காகவும் பயமுறுத்துக்காக சொல்லலை. நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா படித்து ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியன்றதை நினச்சி படிக்கணும். அடுத்து 3வது ரேங்க் பார்த்திங்கன்னா, 3வது ஆள் யாருன்னா மிஸ்ஸஸ் காயத்ரி, ரேங்க் 87, மார்க் 121. இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கு 122, இங்கே 121. ஒரு மார்க்கில் இவங்க 71வது ரேங்க்கு, இவங்க 87வது ரேங்க்கு. அப்போ யோசித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ காம்படிஷன் சொல்லிவிட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யாருன்னா சரண்யா மேடம், ரேங்க் 106வது ரேங்க்கு, மார்க்கு 120. சரிங்களா? ஓகே. அடுத்து மிஸ்ஸஸ் கலைசெல்வி மேம், அடுத்து ரேங்க் பார்த்திங்கன்னா 150, எடுத்த மார்க்கு 117. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் வனிதா மேம், ரேங்க்கு 194, மார்க்கு 115. அடுத்து மிஸ்ஸஸ் நிஷா மேம், ரேங்க்கு 202, மார்க்கு 114.5. அடுத்து மிஸ்ஸஸ் சுகன்யா மேம், ரேங்க்கு 217, மார்க்கு 112.5. அடுத்து கடைசியாக மிஸ்டர் மின்னல் ராஜ்குமார் சார், ரேங்க்கு 238, மார்க்கு 109.5. சரிங்களா? இந்த 9 பேரும் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? அந்த சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறதுல இன்னும் சந்தோஷப்படுறேன். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாமில் நீங்களே என்ன செய்யணும், கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். இப்போது இதில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே படித்து இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே போன வருஷம் எம்எஸ்சி முடித்தோ பிஎஸ்சி பிஎட் முடித்தோ உடனே பாஸ் பண்ணவங்க கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட கால் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர், சார் எனக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ புக்கை எடுத்து பல வருஷம் ஆச்சு, என்னால் படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அதே டிஸ்டர்பன்ஸ் இவங்களுக்கும் இருந்தது. சரிங்களா? அதேமாதிரி நிறைய நான் ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு கை குழந்தைங்க இருக்குது, வீட்டில் ஹஸ்பண்டு சமாளிக்கணும், ஒய்ஃபு அவங்க என்ன சொல்கிறது, வீட்டையும் பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும், சமைக்கணும், எல்லா வேலையும் பார்த்து தான் இப்போ என்கிட்ட செலக்ட் ஆனதில் 11 பேரில் ஒருத்தர் தான் ஜென்ஸு, மீதி 10 பேர் விமன்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா மேரீடு தான். ஓகேவா? அப்போ அவங்களுக்கும் என்ன இருக்கும், கண்டிப்பாக நிறைய வீட்டில் வேலைகள் இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிற இதே கதைகள் அவங்களுக்கும் இருந்திருக்கும், இல்லாமல் கிடையவே கிடையாது. சரிதானே? அப்போ இதெல்லாம் தாண்டி அவங்களால படிக்க முடியும் போது உங்களால் ஏன் முடியாது அப்படின்னு ஒரு கொஷினை கேட்டுக்கோங்க.
ஓகேங்களா. அதுக்காக நான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணலை. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிரச்சனைகள் நம்மளால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கும். நம்ம அதையே நினச்சிக்கிட்டு பழையசையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து நம்ம வரக்கூடிய எதிர்காலத்தை வந்து நம்ம மறந்துடுவோம். அதனால் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு கடந்த காலத்தை விட்டுருங்க. அது எப்படியோ போட்டும். நிகழ்காலத்தில் உட்காந்து படிச்சிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஓகேங்களா. சரி, அப்போது ரெண்டாவது வந்து இந்த ஃபேமிலி சொன்னீங்க இல்லையா, ஃபேமிலி. இப்போ ஃபேமிலி இஷ்யூ, ஏஜ் ப்ராப்ளம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் நிறைய இருக்குது. நான் எப்படி படிக்க முடியும், யங்ஸ்டர் வந்து எங்களோட நல்லா படிப்பாங்க, அதெல்லாம் மித்து. சரிங்களா. படிக்கிறதுக்கு வயசோ அப்புறம் வந்து என்னால் படிக்க முடியாதுன்ற ஒரு மனோபாவமோ இந்த எதுவுமே வந்து கிடையாது. அது எல்லாமே நீங்கள் நினச்சா மாற்ற முடியும். அப்போ மொத்தத்தில் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் நினைக்கணும், அதுவும் பாசிட்டிவாக நினைக்கணும். ஓகேவா. பாசிட்டிவிட்டி தான் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட். சில பேர் என்ன செய்வீங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஃபேமிலி தாண்டி ஏஜை தாண்டி பாசிட்டிவிட்டியாக நினச்சி படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. கிளாஸும் ஜாயின் பண்ணுறீங்க. படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் வேணும். கன்சிஸ்டன்ட் அர்த்தம் தொடர்ச்சியாக படிக்கணும். ஓகேங்களா. இன்றைக்கி படிக்கிறோம், நாளைக்கு லீவு, அடுத்த நாள் படிக்கிறோம், அடுத்த நாள் லீவு, இப்போ 2 நாள் லீவை விட்டோம், அப்படியே நாளைக்கும் தள்ளி போகக்கூடாது. இன்றைக்கும், அதாவது நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்று. இதை படிக்கிறவங்க மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்குன்றது அது நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா. அதனால் இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கணும்னு நினச்சிங்களா, இன்றைக்கே படிச்சிருங்க. அது என்னாலும் பரவாயில்ல. ஓகேவா. நாளைக்கு டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. இன்றைக்கி உட்காந்து படிங்க, கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகே. சரி, அதுக்கடுத்து ஒரு டைம் டேபிளை போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா அது ஷெடியூலை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரி ஷெடியூலை போட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகே, இவ்வளவு தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த விஷயங்கள். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி, ஏஜ் ப்ராப்ளம், அப்புறம் பாசிட்டிவிட்டியாக யோசிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். இந்த விஷயங்களை, இந்த 4 விஷயங்களை நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். நாட் ஓன்லி யூஜிடிஆர்பி, நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். சரிங்களா. எதுலனாலும் சரி உங்களுக்கு தொடர்ந்து படிக்கணும். இவ்வளவு தான். சரி, ஓகே. சரி சார், அப்புறம் இன்னொரு சில விஷயம் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, பிஜிடிஆர்பி கிளாஸுக்கு வந்து இப்போ கேட்குறீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன். பிஜிடிஆர்பி வரப்போகுது, October 12 வரப்போகுதுன்னு 1 மந்த்து தான் அப்ராக்சிமேட்டாக. அது கூட கிடையாது, 28 நாள் 23 நாள் சம்திங்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இப்போ வந்து என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணாதீங்க, நான் சேர்த்துக்க மாட்டேன். டெஸ்ட் பேட்சுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, போதும். இன்னையோட வந்து முடிஞ்சது. இனி பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சும் சரி, ரெகுலர் பேட்சும் யாரும் கேட்காதீங்க. யூஜிடிஆர்பிக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அட்மிஷன் போகுது. நான் ஆல்ரெடி ஒரு இது போட்டதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்டை போட்டிருந்தாங்க, ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் வேலை போடலை அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. கவர்மெண்ட் எடுக்கிற கொள்கை முடிவில் நம்ம யாராலும் தலையிட முடியாது. அதே மாதிரி ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ நமக்கு ஏதோ கேஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஜட்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் அதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எதன் அடிப்படையில் யூஜிடிஆர்பிக்கு அடுத்த பேட்ச் இப்போ ஆரம்பிச்சிருக்க 2025 ஒரு பேட்ச் இப்போ ஆரம்பித்து ஃபஸ்ட்டு யூனிட் இன்றைக்கி டெஸ்ட் நடக்குது. ஓகேங்களா. சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எதன் அடிப்படையில் இதை ஆரம்பிச்சிருக்கேன்னா, டிஆர்பி வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. செப்டம்பரில் கால்ஃபேர் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி யூஜிடிஆர்பிக்கு பிடி பிஆர்டின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் போஸ்டிங்ஸை வந்து போட்டிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானர் அடிப்படையில் தான் இப்போ நான் யூஜிடிஆர்பிக்கு வந்து கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ யூஜிடிஆர்பி நம்மக்கிட்ட படிக்கணும் அப்படின்ற வில்லிங் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதணும், அடுத்து 2 யூனிட்டாக சேர்ந்து டெஸ்ட் எழுதணும், அப்புறம் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும், அதுக்கடுத்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும். ஸோ நீங்கள் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் நான் கொடுத்துருவேன். ஆனால் உங்களால் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இப்போ போதிய நேரம் கிடைக்கிறதுனால நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஜென்ரலில் டாப் ரேங்கில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி யூஜிடிஆர்பிக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க படிக்கணும், அதுவும் கெமிஸ்ட்ரி மேஜராக இருக்கிறவங்க படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஓகேங்களா. கான்டாக்ட் பண்ணுற நம்பர் 8838067515. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். அல்லது என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேலே கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அந்த 11 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த தடவை இந்த கேஸை முடிஞ்சு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ எல்லா மேஜரில் உள்ள எல்லா பிடி பிஆர்டி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இப்போ 2023 எக்ஸாம் எழுதி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதோடு நிப்பாட்டிடாதீங்க. அடுத்தடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க, பிஜிடிஆர்பி எழுதுங்க. அடுத்து சப்போஸ் உங்கள் குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சிக்கு மேலே இருந்ததுன்னா நெட்டு ஸ்லெட்லாம் எழுதுங்க. உங்களுடைய அறிவை இதோடு நிப்பாட்டிக்காதீங்க. அதேமாதிரி நீங்கள் போன இடத்துல உங்களுடைய அரசு பள்ளியில் உங்களுடைய சேவையை மனநிறைவாக செய்யுங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஃப்யூச்சரில் நல்லா வரணும். அவங்களுக்கு அடிப்படை அறிவை நல்லா சொல்லித்தாங்க. சரிங்களா. அந்த அடிப்படை அறிவு இருந்தாலே போதும், அவங்க தன்னால் படிச்சுக்கிடுவாங்க. ஓகே, மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ரொம்ப சந்தோஷம். அடுத்து இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த யூஜிடிஆர்பிலேயோ அல்லது பிஜிடிஆர்பிலேயோ அச்சீவ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இந்நேரம் போஸ்டிங்கில் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச்.